பொதுவாகவே பிரதோஷம் என்றால் நம்முடைய துன்பங்களும் பாவங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் தான். அதிலும் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு தனி ஒரு விசேஷ பலன் உண்டு. இதற்கு காரணம் ஞாயிற்றுக்கிழமை அன்று 4:30 6 மணி வரையிலான காலம் ராகு காலம். இந்த நேரத்தில் பிரதோஷ காலமும் இணைந்து வருவது மிகப்பெரிய அற்புத பலனை பெற்றுத்தரும். ராகுவால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த நேரத்தில் சிவனின் இந்த ஒரு மந்திரம் போதுங்க உங்களுடைய சகல துன்பங்களையும் போக்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்கள் வீட்டில் சிவலிங்கமோ இல்லை பானலிங்கம் எந்த லிங்கம் இருந்தாலும் வில்வத்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அப்படி லிங்கமே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவன் படத்துக்கு வில்வத்தால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுருங்க, விளக்கேற்றி. நீங்கள் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை 11 முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க. உங்களுடைய சகல தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓம் சிவாய என்ற ஒரு நாமத்திலேயே நம்முடைய அனைத்து துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் சிவபெருமான். அத்தகைய ஆற்றல் மிக்க பெருமானை இன்றைய பிரதோஷ வேளையில் இப்படி வழிபடுவது சால சிறந்ததுங்க. இந்த வழிபாடு முடிந்த உடனே பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுங்க.